நான் ஒரு படம் எடுப்பேன், நானே டைரக்ட் பண்ணுவேன், நானே ஹீரோ, நானே ப்ரொடியூசர். எப்படி? அப்புறம் அந்த படத்தை நீ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கும். वो सब कैसे हो सकता है पोंगो? தமிழே தகராறுங்க, இது ஹிந்தில பேசுது. சி எந்திரி, தமிழ்ல சொல்லு. எனது உயிர் நண்பனாகிய ராகவனுக்கு எனது கால் சலங்கையும் நண்பர் சாம் ஹீரோவாக சினிமாவில் வந்தால் போட்டுக்கொள்ள நான் உபயோகித்த துணிமணிகளையும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஹாய் சாம், ஹாய் ராக்ஸ். டேய், அர்துவோட குரல் கேக்குதுடா. ஆமாண்டா. ஏதாவது அனாதை ஆசிரமத்துல விட்டுலாமான்னு யோசிக்கிறேன். ஏய், இதுக்கு அந்த சாமே பரவாயில்ல போல இருக்கு. ஐயோ போங்கோ, நீ அனாத ஆசிரமல போகாத, ரொம்ப பிரச்சனை வரும். ப்ளீஸ் போங்க, என்ன விட்டுட்டு போயிடாத. போங்க போங்க போங்க, ப்ளீஸ் போங்க, எனக்கு பயமா இருக்கு. போங்க போங்க. என்னவா? அவன் மூச்சு காத்து வருதா பாரு. நெஞ்சு துடிப்பு இல்லை, நாடி துடிப்பு இல்லை. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. என்னடா பாவண்டா அர்து, இப்படி அல்பாயுஸ்ல போவான்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லையா? அல்பாயுஸ் தான்டா, ஆனா இந்த சின்ன வயசுல அவனுக்கு எவ்வளவு பெரிய மனசுடா. ஆமா, நீ எதையாக்கும் சொல்றாய்? அதான்டா, அவன் பேங்க் பேலன்ஸ்ல இருந்து ப்ராப்பர்ட்டில இருந்து அவன் போட்டிருக்க செருப்பு வரைக்கும் நமக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுத்துருப்பான் பாத்தியா? அதுதான்டா சொல்ல வரேன். அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் நமக்கு இவ்வளவு பண்ண அவனுக்கு நாம திரும்பி ஒண்ணு கூட பண்ணல நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. சீப்போ, அதான் கொல்லி வச்சு காரியமே பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன போட? ஓ, நீ அதை சொல்றியா? அதை நான் சொல்லலை. வேற என்ன? அவன் குரு சோபனா கூட ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதுதான் நிறைவேற்ற முடியாம போயிடுத்து. அதுக்கு என்னடா இப்ப ஃபீல் பண்ற? இல்லடா, அவன் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ஏதோ ஒன்று செய்யலாம்டா. அப்படியா? ஆமா. அப்போ ஒன்று பண்ணலாமா? அவனுக்கு ஒரு செலவு வைக்கலாமா? டேய், எதுக்காக செலவு வைக்கலாம்? ஒரு மணிமண்டபமே கட்டிடலாமே. அந்த மூஞ்சிக்கு அதெல்லாம் ரொம்ப தாசிரா. வேணா ஒன்று பண்ணு, டெய்லி அவன் போட்டோக்கு பூ போட்டு பூஜை பண்ணு, அது போதும். இல்லடா, அவன் நம்மள லட்சாதிபதி ஆக்கியிருக்கான். அவனுக்காக நம்ம இந்த செலவு கூட பண்ணலனா எப்படி? டேய் பண்ணலாம்டா, ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி, இந்த பேங்க் பேலன்ஸ்லாம் வரட்டும், அதுக்கப்புறமா அதை பத்தி யோசிப்போம். ஓ, கரெக்ட். நீ சொல்றது கூட கரெக்ட் தான்டா. அந்த பணம் மட்டும் என் கை கிடைச்சதுன்னா நான் என் தங்க ராகினியோட கல்யாணத்தை ஜாம்னு பண்ணிட்டு நானும் போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிடுவேன். வெரி குட்ரா. எனக்கு அந்த பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் ஒரு படம் எடுப்பேன், நானே டைரக்ட் பண்ணுவேன், நானே ஹீரோ, நானே ப்ரொடியூசர். எப்படி? அப்புறம் அந்த படத்தை நீ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். என்ன நக்கலா? ஏன் நீ பார்க்க மாட்டியா? ஏண்டா, நான் எப்படியாக்கு பார்க்க முடியும்? வேணா அந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆச்சுன்னா வேணா பார்க்கலாம். நீ பாப்ப, நான் பாப்பேன். பாவண்டா நம்ம அர்து அல்பா வயசுல போயிட்டான். சே, ஆனா அவன் தாண்டா உண்மையாலுமே கொடுத்து வச்சவன். உன்னை ஹீரோவை பார்க்காம தப்பிச்சு போயிட்டானே. ஹாய். ஹே பாய்ஸ், போனவன் திரும்ப வருவான்னு நீங்க வாசலே எதிர்பார்த்து நிக்கிறீங்களா? ஆமா. ஏய் गाइस, பீ பிராக்டிகல். டெத்ங்கிறது லைஃப்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்யா. ரிலாக்ஸா இருங்க. எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோல்ட் ஆன். யார் ஃபீல் பண்றா? நீ ஃபீல் பண்ற? நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. நீ ஃபீல் பண்றியா? நான் ஃபீல் பண்ணலடா. ஆமா, நாங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணல. நீ எதுக்கு தேவலாம் ஃபீல் பண்ற? யாரோ ஒருத்தராவது ஃபீல் பண்ணல முடியும், அதுக்கா இருக்கும். ஷட் அப் ராக்ஸ். இத பாருங்க, அர்து கடைசில எழுதிட்டு போன உயில். ஓ, நான் இப்ப படிக்க போறத. ஏய், நீ ஒன்னும் படிக்க வேணாம், அதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியும். வாட்? உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அர்துதான் யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருக்கான்னு எங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டானே. வாட்? உங்ககிட்ட சொல்லிட்டானா? ஆமா, பின்ன நான் இப்ப ஹிந்திலியா சொன்னேன்? बोल गया क्या? वो सब कैसे हो सकता है पोंगो? தமிழே தகராறுங்க, இது ஹிந்தில பேசுது. சி எந்திரி, தமிழ்ல சொல்லு. அது சொல்லிட்டானா? ஆனா அர்த்தம் வந்து நான் செத்ததுக்கு அப்புறம் தான் உங்க ரெண்டு பேருக்கும் உயிர்ல இருக்கிறத படிச்சு காமிக்கணும்னு ப்ராமிஸ் வாங்கிட்டானே. இடவெடுத்தவன் அப்படியா சொல்லிட்டு போனா? ஆமா, கரெக்ட் தான். அவன் செத்துட்டான். இப்போ நீ உயில படிக்க போற, படி. ஹட்டோ. அர்து, நீ கடைசியா ஆசைப்பட்டு எழுதின உயில நான் இப்ப படிக்க போறேன். ஓ சாரி, செருப்பு போட்டு நிக்கிறேன், மறந்து போச்சு. அர்து, உன்னோட ஆசை இப்ப நான் நிறைவேற்ற போறேன். இதை கேட்கறதுக்கு நீங்க இல்லைனாலும் உன்னோட குரல் இங்க எங்கேயோ ஒழிச்சிட்டு இருக்கு அர்து.
எங்கேயோ ஒளிச்சிட்டு இருக்கு. சரி, எனிவே, இதனால் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், Shut up, Rags. படிக்கிறது கேளு. என்னோட பேங்க் பேலன்ஸில் இருக்கும் 25 லட்சம் ரூபாயும், தொண்டி தோப்பில் இருக்கும் 5 கிரவுண்ட் நிலமும், எனது தங்க நகைகள், செயின், கடுக்கன், மோதிரம் மற்றும் நடராஜர் சிலை மற்றும் ஹவுஸ் ஓனர் கிருஷ்ணாவிடம் கொடுத்த அட்வான்ஸ் பணம் ஆகிய அனைத்தையும் சென்னை சவுகார்பேட்டையில் வசிக்கும் மின் ஸ்ட்ரீட் நம்பர் 99இல் வசிக்கும் திருமதி ஜக்குபாய் அவர்களுக்கு பிறக்கப் போகும் மகனுக்கே போய் சேர வேண்டும் என்று அர்துவாகிய நான் அர்த்தநாரியாகிய நான் சுயநினைவோடு எழுதிக் கொள்கிறேன். ரிலாக்ஸ், உங்களுக்கும் ஷேர் இருக்கு. படிக்கிற கேளுங்க. அர்து வாழ்க, அர்து வாழ்க, அர்து வாழ்க, அர்து வாழ்க, அர்து வாழ்க, அர்து வாழ்க. டேய் போங்கோ, நீங்க படிங்கோ. எனது உயிர் நண்பனாகிய ராகவனுக்கு எனது கால் சலங்கையும், நண்பர் சாம் ஹீரோவாக சினிமாவில் வந்தால் போட்டுக்கொள்ள நான் உபயோகித்த துணிமணிகளையும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். இதில் யாருக்கும் பங்கில்லை என கண்டிப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ரகசியமாக பாதுகாத்த அட்வொகேட் போங்கோ அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட பாவி, எனக்கு கால்ல சலங்கையை கொடுத்துட்டு தலையில மண்ண மாதிரி போட்டு போயிட்டானடா. அது மட்டுமாடா, நம்ம கிட்ட எவ்வளவு அழகா மயக்கி பேச வச்சு கடைசியில எவ்வளவு கேவலமான வேலை செய்ய வச்சான்ல. ஏய், எது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. எதுக்கு அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? Forget it, guys. Forget it. Never. போகோ, அந்த ஜக்குபாய் அர்து ஒழிக, அர்து ஒழிக, அர்து ஒழிக, ஒழிக, அர்து அர்து ஒழிக, அர்து ஒழிக, ஒழிக. ஏதோ ஒண்ணு சொல்லேன்டா. சரி போடா. अरे मुन्ना देखो, जग्गू भाई जल्दी दूध ले आओ. मुन्ना भाई. சார் देखो சக்குவாய் எங்கேயாக்கும் இந்த அர்துவோட அம்மா சக்குவாய். यार पर निगा कौन है भाई तुम लोग? நான் அமிதாப் பச்சன், இவன் அம்ஜத் கான். நீயாக்கும் இந்த சக்குபாயா? ना सलपेटा. சல்பேட்டா பேரை பாரு. ஏன் சப்போர்ட்டான வச்சுக்க வேண்டியதானே? பழைய தகரடப்பாமா இருந்துகிட்டு. யார் எங்க சகுபாயி? நான் தான் சக்குபாயி. நீயா? யார் நீங்க? உன் ஹீரோவுக்கு வில்லன். நீங்க என்ன சொல்லுது? ஹீரோக்கு வில்லன்? நம்மளுக்கு புரியல. புரியாதுமா, புரியாது. நாங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு கேட்டியா? ஆமா, அர்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஹாய் சாம், ஹாய் ராக்ஸ். டேய், அர்துவோட குரல் கேக்குதுடா. ஆமாண்டா, என்னவாக்குது? அச்சுவாத்தா மாதிரி அர்துவோட குரல் அப்படியே கேக்குறதே. ஏய், அப்ப இந்த சொத்து இங்கதான் இருக்கணும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மக்கு. ஏய், அது மக்களடா, சக்கு. ஏதோ ஒரு இடம்டா. மரியாதையா உங்க பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் எங்க பேர்ல எழுதி கொடு கேட்டியா? அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன். அவன் வீட்டுக்கு வரும்போது எனக்கு சந்தேகம் வந்தது. போயும் அந்த கேவலமான மூஞ்சிக்கிடும். சே சாம், எங்க அப்பா சல்பேட் அவன் 2 போடுறா. ஏய், அவனை பேசாத, மிதிச்சே கொன்னுடுவேன். செருப்பால் அடிப்பேன். ஹலோ, யார் சார் நீங்க? எதுக்காக சக்குபாய் திட்டின்னு இருக்கேள்? நீ யாரா கேட்கறதுக்கோ? நீ யாரு என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா மரியாதை எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பணத்தை இப்பவே கொடு. ஏன் பணம் அலையுது? ஹேய், நான் இங்க பேசிட்டு இருக்கதுல பொடி உள்ளே. சார், நாங்க பொறுமையாவே சொல்றோம். எங்க ஃப்ரெண்டு அர்தூர் காணணும். அவன் சுத்த விவரங்கட்டத்தனமா எல்லா சொத்தையும் எடுத்து உங்க பையனோட பேர்லயாக்க எழுதி வச்சிருக்கான். ஆமாண்டா, இது தெரியாம இந்த பரதேசிக்கு கேவலமான வேலை செஞ்சிருக்கோம். உன் பொண்டாட்டிய வெட்டுவியோ இல்லை என்ன பண்ணுவியோ எங்களுக்கு எல்லாம் தெரியாது. முதல்ல என் பணத்தை வெட்டு. என்னது பணத்தை வெட்டா? கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா உங்களே வெட்டும். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் டேய், ஏன் பயப்படுற? ஏன்டா பயப்படுற? நான் இல்ல சாம்டா, பயப்படாத. யோ என்னயா இப்படி எமோஷனல் ஆகுற? ஈஸியா எடுத்துக்கணும். பின்ன பணம் கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் எமோஷனல் ஆகுற? வரட்டுமா? வரேண்ணா, வரட்டுமாண்ணா, பாய்ண்ணா. எப்பா கிரேட் எஸ்கேப்டா. எப்பா அர்துக்கு மேல நீ தொங்கி இருக்கலாம். எனக்கு பொறுக்காத குழந்தையும் நன்றி விசுவாசம் இல்லாத பொண்டாட்டி கூட வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுட்டு என்னாலே வாழ முடியாது. ஏ சக்கு, உனக்கே வைக்கிறேன்டி செக்கு. ஹலோ
ஹாய் போங்கோ, என்னாச்சு? ஏய் இந்த குழந்தையால பயங்கர பிரச்சனையா. இந்த ஜக்குபாயோட ஹஸ்பண்ட் இருக்கான் பாரு, சரியான சந்தேக பேர்விழி. 2 பேரும் அர்துவால பயங்கர சண்டை வீட்ல. இந்த குழந்தை வேண்டானே முடிவு பண்ணிட்டாங்க. அது பத்தாதுன்னு இந்த சாம் அண்ட் ராக் வேற பயங்கர கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த குழந்தைய வச்சுட்டு நான் நிக்கிறேன், இங்க என்ன பண்றது தெரியல. ஐயோ, அப்போ அர்த்தோட கதி? ஐயோ போங்கோ, இப்ப நீ என்ன செய்ய போற? அதான் யோசிச்சுட்டு இருக்க, ஏதாவது அனாதை ஆசிரமத்துல விட்டுலாமான்னு யோசிக்கிறேன். ஏய் இதுக்கு அந்த சாமே பரவாயில்ல போல இருக்கு. ஐயோ போங்கோ, நீ அனாத ஆசிரமம்ல போகாத, ரொம்ப பிரச்சனை வரும். ப்ளீஸ் போங்க, என்ன விட்டுட்டு போயிடாத. போங்க போங்க போங்க, ப்ளீஸ் போங்க, எனக்கு பயமா இருக்கு. போங்க போங்க. உன்னை கூடவே கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? உன்னை கூட்டிட்டு போய் என்ன யூஸ் இருக்கு? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? என்ன பண்ணிட்ட நீ? நீ என்ன எனக்கு ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்தியா, இல்ல நான் அட்வொகேட் ஆகிறதுக்கு தான் ஏதாவது வழி பண்ணியா? நோ சான்ஸ், உன்னை கூட எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. நான் உன் ஃப்ரெண்டு போங்கோ. அது பழ போன ஜென்மத்துலடா. ஏய் போங்கோ, நீ தானே சொன்ன 7 ஜென்மத்துக்கு நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு. கொஞ்ச நேரம் இரு, மேகி போன்ல இருக்கிறது நான் மறந்து போயிட்டேன். ஹலோ மேகி. சொல்லு. சாரி, நான் அர்து கிட்ட பேசிட்டு இருந்தேன். போங்கோ, நீ அனாத ஆசிரமம்ல போகாத, ரொம்ப பிரச்சனை வரும். ஏன்? அங்க உன்னை 100 கேள்வி கேட்பாங்க, அப்புறம் உன்னோட ஃபியூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும். எனக்கு தெரியாது. ஓஹோ அப்படியா? நான் அது யோசிக்கவே இல்ல. சரி சரி, பக்கத்துல ஏதாவது ஆனிக்ஸ் வண்டி இருக்கான்னு பாரு. ஆனிக்ஸ் வண்டி? இல்ல, அப்படி எதுவுமே இல்ல இங்க. சரி, ஏதாவது பக்கத்துல குப்பை தொட்டி இருக்கானாச்சும் பாரு. இருக்கு இருக்கு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அப்ப பேசாம அந்த குப்பைய, அதான் என் அர்த்தவ, தூக்கி அந்த குப்பை தொட்டிலேயே போட்டுட்டு டாடா பை பை see you ciao அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு. ஓகே மேகி, நீ சொல்ற மாதிரியே பண்ற. ஓகே ஓகே, பை பை பை. அது உன்னை மேகி ஏதோ ஒரு குப்பை தொட்டியில போட சொன்னான். ஆனா உன்னோட பழகின தோஷத்துக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியா தேடி உன்னை போடுறேன். எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கோ, ஓகேயா? மா நிறுத்து. ஹேய், எதுக்கு நிறுத்துறோம்? இந்த மாதிரி குழந்தை குப்பை தொட்டில போட்டு இன்னொரு கஜாவை உருவாக்காதீங்க. யார் அந்த கஜா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஹலோ, அதே மாதிரி இதுவும் எனக்கு தேவையில்லாத விஷயம் அதுக்கு தான். ஏன் பெத்த? ஹே, இது ஒன்றும் ஏன் குழந்தை இல்ல. ஆமா, இவ்ளோ பேசுற நீ யாரு? நான் இந்த அனாத ஆசிரமத்துல வேலை பார்க்குற ஆயா. ஓ, நாட் பேட். அர்து, நீ லக்கி தான். நீங்களே இந்த குழந்தைய பாத்துக்கோங்க. போங்க போங்க, ப்ளீஸ் போங்க, என்ன விட்டுட்டு போயிடாத. போங்க போங்க போங்க, ப்ளீஸ் போங்க, எனக்கு பயமா இருக்கு. போங்க போங்க. Shut up. என்னவா? கூட்டுகிற மாலை எட்டென்று இவ்விடுலக பயணம் மேற்கொள்வாய். இன்னும் 5 நிமிஷத்துல நான் ராஜா, நீ தான் என்ன காப்பாத்தணும். நான் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. அவார்ட்லாம் வாங்கணும், ஷோபனா மேடம் பார்க்கணும், ஆரோக்கியேற்றம் பண்ணணும். நான் నేను సాగడికూడదు సాగడికూడదు நீதானே காப்பாத்து. நான் வாழணும், நான் நிறைய சாதிக்கணும். காப்பாத்திடுவல, நீ என்ன காப்பாத்திடுவல, நீ காப்பாத்திடுவ. நான் உனக்கு பூஜையெல்லாம் பண்ணிருக்கேன், சலகைய போட்டு எவ்வளவு நாள் ஆடி இருக்கேன். நீ என்ன சாகடிக்க மாட்ட, எனக்கு காப்பாத்திடுவ. என்ன காப்பாத்திடு ப்ளீஸ். நிறைய வாழணும், சாதிக்கணும். நான் செத்துருவேனா? சோப்பனா மேடம் கிட்ட அவார்ட்லாம் வாங்க முடியாதா? நான் அப்படியே நான் பாவம் பண்ண.
நான் பொறுத்தது தப்பா? நான் பொறுத்தது தப்பா? நீ என்னை காப்பாத்திடுவ. சாவக்கூடாது. டெராக்ஸ், நீ ராக்கெட் விட்டு பாத்திருக்கியா நேர்ல? கேள்விக்கு பதில் சொல்லு. ராக்கெட் விட்டு பாத்திருக்கியா இல்லையா? இல்லடா. பாக்குறியா? போடா. என்னவாக்கும் இது? இது நேக்கு அர்து ஆசையா வாங்கி கொடுத்த ஷூவாக்கும் இது. அத கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி விசிறி எரிஞ்சிட்டு இருக்காய். அவனுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது? ஆஃப்டர் ஆல் ஷூடா அது. அட பாவி, அவனுக்கு போய் மரியாதை ஏன்டா கொடுக்கணும்னு கேக்குறியே? ஏண்டா சாவறதுக்கு முன்னாடி அவனோட எல்லா திங்ஸ்ல இருந்து பிக்ஸட் டெபாசிட் வரைக்கும் நம்ம 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஷேர் பண்ணி கொடுத்துருக்கானோ. எல்லாத்தையும் நாளைக்கு வாங்கிடுவான். அப்ப என்ன பண்ணுவ? நாளைக்கு அவன் எப்படியாக்கும் வாங்க முடியும்? இன்னைக்கே செத்துருவான்ல ஜோசியம் சொல்லிருக்கு. இதெல்லாம் சும்மாடா. என்னது சும்மாவா? அப்ப அந்த ஜோசியர் வந்தது அது நான் செட்டப் பண்ண ஆல் மச்சி. அட பாவி, அப்ப அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்? ஆமா, இந்த மூஞ்சிக்கு மியூசிக் அகாடமில சான்ஸ் கிடைக்காது. இது போய் டெல்லியில ப்ரோக்ராம் பண்ண போதா? போடடே போடா. அட பாவி, இப்படி பண்ணிட்டியடா. பாவண்டா அர்து. ஏதோ மரண பயத்துல ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுத்துடா. என்னடா பண்ணி தொலைகிறது? ஒன்னும் செத்துற மாட்டான், நீ கவலைப்படாத. நீ ஏன் ஓவரா ஃபீல் பண்ற எப்ப பார்த்தாலும்? இல்லடா, நோக்கு தெரியாதுடா. இப்ப நோக்கு எதுக்காக இந்த விபரீத விளையாட்டு? டேய், பின்ன அவன் மட்டும் மேகி கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்ல வச்சு என் கை உடைய வச்சான்ல, அதுக்குதான் அப்படி பண்ண. ஏண்டா, நீ ஏதோ சிம்ரனுக்கு ஃபோன் பண்ண, அதான் அவன் ஏதோ அல்ப ஆசையில கேட்டான், அதை நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்காக இப்படி பில்டப் கொடுத்துட்டு இருக்காய் நீ? ஏய், நான் எட்டி வச்சதுக்கே அவன் அவ்வளோ பண்ணான்ல. நான் போய் லிஃப்ட்ல கையை காலை உடச்சிக்கிட்டேன்ல, எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்? எவ்வளவு வலிச்சிருக்கணும்? வலிச்சிருக்கும்டா. இப்ப நான் இல்லடா சொன்னேன். இருந்தாலும் நீ பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. ஏதோ பயத்துல உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா என்னவாக்க முடியும்? உனக்கு வருமா? வராதுல, பயப்படாத. வேலையை பார், கிளம்பு, போடா. டே அர்து, என்கிட்டயா விளையாடுற? இந்த நிமிஷத்துல இருந்து உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாமா இல்ல நீ பாத்துடலாம்டா. வாடா வா. என்னையே கதிக்கிழங்க வச்சுட்டல. நாளைக்கு பண்ற பாரு. உன்ன நாளைக்கு என்ன பண்ற பாரு. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. பண்ற பாரு, பண்ணி காமிக்கிற பாரு. பண்ணி காமிக்கிற. அர்து, ஏண்டா கரடி மாதிரி கத்தின்னு இருக்கேனோ? அதெல்லாம் செவிடங்காதல ஊதுல சங்காட்டம் படுத்துட்டு இருக்காய். நான் பேசுறது ஏதாவது காதுல உளறதா இல்லையா? ஏண்டா அர்து, நான் கூப்பிடுறேன் என்னோனோ? ஓ, எல்லாம் சும்மா உன்னை கேள்வி பண்றேனேன்னு கோச்சுட்டியா? அதுக்காக இப்படியா விளையாடுறது? சும்மா விளையாடாத அர்து. இரு, உன்னை எப்படி எழுப்பணும்னு எனக்கு தெரியும். இப்ப பார், நண்டு வருது, நரி வருது, 4 கால் பூச்சி. அர்து, ஏண்டா என்ன விளையாட்டு காமிச்சுட்டு இருக்காய்? எழுந்திரியேண்டா. இப்ப நான் என்னவாக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காய் நீ? அர்து, ஐயோ, எல்லாம் நின்னு போயிட்ட மாதிரி தோன்றதே. இப்ப என்னவாக்கும் பண்ணுவேன் நான்? டே சாம், செத்தங்க வாயண்டா. ஐயோ, ஏன்டா எழ விழுந்த மாதிரி கத்துற? நிஜமாலுமே கூறி இடம் விழுந்தா மாதிரி தான்டா தோன்றது நேக்கு. அவன் பயத்துல தூங்குறடா, நீ வேற. நேக்கு ஒண்ணு அப்படி தோணல கேட்டியா? ஏன்னா எப்பவும் உள்ளதானே படுத்து தூங்குவா. இப்ப எதுக்காக்கும் ஓன் சோஃபால போய் படுத்துட்டு இருக்கான். நைட்டு நான் லேட்டா வந்தேன்டா.
தூக்கிட்டு இருந்தான். எழுப்புனா எந்திரிக்கவே இல்ல. சரி அசதியா தூங்குறானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் தான் போயிட்டேன். ஐயோ அப்ப அவன் ராத்திரியே செத்து போயிட்டானா? ஏய் அதெல்லாம் டேய் இருடா. பாத்தியா பொணவாட அடிக்கிறதுடா. ஐயோ அறிவிட்டத்தனமா வளராத, பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? நான் எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டேன். இப்ப நீ வேணா பாத்துக்கோயே. நீ இருடா. ஒண்ணும் ஆயிருக்காதடா. இல்லடா நீ இனிமே நான் சொல்றத கேக்குறியா? சரி இப்ப அவன் கைய மேல தூக்கி பாரு. இப்ப அது தொப்புன்னு விழும்பா கீழே. பாத்தியோட அது டயர்ல இருந்து அப்படிதானே விழும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப வேணா பாரு. இந்த கழுத்தை இந்த பக்கமா திருப்பி பாரு. ரிலாக்ஸ். திருப்பி பாருடா. பாத்தியோட இல்லடா இது டயர்ட் தான்டா. எனக்கு நல்லா டேய் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. டயர்ட் தான்டா. ஃபைனலா ஒரு டெஸ்ட் எடுத்துடலாமா? அவன் மூச்சு காத்து வருதா பாரு. நெஞ்சு துடிப்பும் இல்லை, நாடி துடிப்பும் இல்லை. ஏய் பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காய். முன்னாடி வாடா. பயமா இருக்குடா டேய். நீ ஏன்டா என்ன பயமுறுத்துற? அநியாயமா இப்படி கொண்டுட்டியேடா பேசி. நானோ டேய் என்ன பயமுறுத்தாதடா. எல்லாம் உன்னாலயாக்கும். நீ பண்றதுனாலதான் இவன் இப்படி செத்து கிடந்துட்டு இருக்கான். ஐயோ ஆமா நான் வேற இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்டா மீட்டிங்க்கு போகலாம். இப்ப நான் அந்த ஆபீஸ் மீட்டிங்க்கு போறதா இல்ல இந்த இடவு முடிச்ச காரியத்தை பாக்குறதா? எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு ராக்ஸ். என்னடா? ராக்ஸ் ஒன்னு பண்ணலடா. கொண்டு போய் காஃபி ஷாப்ல போடலாமா ப்ளீஸ்? ஷூ எந்த ஒரு பணம் இருந்தாலும் காஃபி ஷாப்ல தான் கொண்டு போய் போடலாமா? அது காஃபி ஷாப்பா இல்ல சுடுகாடா? அப்ப ராக்ஸ் வேற வழியா இல்லடா. நீ தான காப்பாத்தணும். ப்ளீஸ் டா டேய் ப்ளீஸ் டா டேய் ப்ளீஸ். என்னடா நீ கூட இருந்து கொலை பண்ணிட்டு என்ன ஹெல்ப் வேற பண்ண சொல்றியா? என்னால முடியாது கேட்டியா? ப்ளீஸ் டா நீ தான் ஹெல்ப் பண்ணனும். முடியாதுடா. டேய் ப்ளீஸ் டா. முடியாதுடா. ப்ளீஸ் டா நீ தான் ஹெல்ப் பண்ணனும். இப்போ நீ என்னதான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காய் நீ? நீ தான்டா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தணும்டா ப்ளீஸ். ஏண்டா விளையாட்டு தரமா நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப அது விபரீதமா கொண்டு வந்து அக்கூட்டு இருக்கு. இப்ப நீ என்னவாக்க ஹெல்ப் பண்ண சொல்ற இல்லையா? என்னால அது முடியாது. போடி ஆச்சு நீ ஆச்சு. நீ என்ன பண்ணிக்கோ. ப்ளீஸ் டா நீ தான் ஹெல்ப் பண்ணனும்டா டேய். எனக்கு பயமா இருக்குடா ராக்ஸ். ப்ளீஸ் டா டேய். என்ன வாக்கு பண்ண சொல்றாய்? ஹலோ ஓ டயலே பண்ணலையா? ஹலோ யாரு போங்கோவா? அவனை போலன்னு தான் பேசுறேன். இங்க ஒரு இடம் விழுந்திருக்கு. சீக்கிரம் வரையா?